இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை திருவெம்பாவை ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல், தொடர்ந்து ஞானியார் சுவாமிகள் பாடியருடைய தோத்திரப்பாக்கள். இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மார்கழி வந்ததுலேருந்து தொடர்ந்து அதை தான் பார்த்துக்கிட்ருக்கோம். இப்போது திருப்பாவை பாடல் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது 21வது பாடல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே, போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த கோவலர் வாழ்க்கை அப்படின்றது ஆ காத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர். அந்த கோவலர்கள் செய்கிறது பசுக்களை பராமரிக்கிறதும் விவசாயமும் அதிகமாக செய்வாங்க. பசுக்கள், அதோட கன்றுகள், விவசாயம், இதுக்கெல்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி. இதோட பொருள் அதுக்கு உணவாகும், இதோட பொருள் அதுக்கு உணவாகும். அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த வைக்கோல், புல், இந்த மாதிரியான தவிடு, இது மாதிரியான பொருட்கள் பசுக்களுக்கு உணவாகும். பசுக்கள் வெளியிடக்கூடிய கழிவுகள், மலங்கள் பூமிக்கு உரமாகும். அதனால் அது ரெண்டும் தொடர்பாக இருக்கும். இந்த கோவலர் வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைய தொடர்பு இருக்கும். இப்போது ஏன்னா எனக்கு கிராமத்தில் பிறந்ததுனால, விவசாய குடும்பம்ன்றதுனால எங்கள் வீட்டில் ஏராளமான மாடுகள், பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களை நாங்களே கண்ணால் பார்த்துருக்கோம், அதாவது அனுபவிச்சிருக்கோம். என் கையால் பால் கறந்து இருக்கேன். அதனால் எனக்கு அதில் எல்லாம் ஒரு ஆசை, அது அனுபவம், அதெல்லாம் உண்டு. மாட்டுக்கு எப்படி தீனி வைக்கணும், என்னென்ன பொருட்கள் எவ்வளவு போட்டு ஒரு மாட்டுக்கு வைக்கணும், அதுக்குன்னு தனியாக 2 தொட்டி கட்டியிருப்பாங்க வாசலில். அந்த மண்ணால் தொட்டி, சுட்ட மண், அது தொட்டி, அதை உயரமாக இருக்கிறதுக்காக அந்த சிமெண்ட்டால் வச்சு, மண் சிமெண்ட்டு ஏதோ ஒன்று வச்சு பூசி இருப்பாங்க. அந்த 2 தொட்டியும் மாடு அதோட உயரத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வசதியாக இருக்கும். அந்த தொட்டி நிறைய தண்ணியை ஊற்றி புண்ணாக்கு ஊற வச்சு, தவிடு, புண்ணாக்கு, அந்த உளுத்தம் பொட்டு, அதையெல்லாம் போட்டு கலக்கி வைப்பாங்க. வீட்டில் இருக்கிற சாதம் வடிக்கிற பொருள், மீந்த பொருள், அதை எல்லாத்தையும் அதில் கொட்டி வச்சுருப்பாங்க. நல்லா வயிறு நிறைய மாடு வெளியில் போய் புல் மேயக்கூடிய கிராமம். வயலுக்கு போச்சுன்னா நிறைய புல் வயிறு முட்டை மேய்ஞ்சிட்டு வரும். அதை ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இருப்பாங்க. குளத்துல மாடை வச்சு நல்லா கையில் சுருளா கயிறு, வைக்கோல், அதையெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு மாட்டை நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. கழுவிட்டு ஓட்டிகிட்டு வருவாங்க. பால்காரர் வந்து பால் கறந்துக்கிட்டு போவார். அப்போது அந்த மாட்டிலேருந்து கிடைக்கிற பால் வாங்க குடம் நிறைக்கும் பசுக்கள் இருந்த ஊரில், இருந்த குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அதனால் எனக்கு அது ரொம்ப, அந்த வரி கேட்குறப்போ ரொம்ப ரசனையாக இருக்குது. நாங்கள்லாம் ஓடி போய் வயிற்றில் சூடு இருந்தாலோ, அல்லது இந்த சேதுபேதின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி மோஷன் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக போகும், அது மாதிரி இருந்தாலோ நாங்கள் ஓடி போய் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் அந்த கறந்துக்கிட்டே இருக்கிறப்ப நடுவில் டம்ளரை வச்சு சூடாக அந்த பால் வெது வெதுன்னு இருக்கும். தாய்ப்பாலோட அருமை இந்த பாலை குடிக்கிறப்போ ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நமக்கு தாய்ப்பால் குடிக்கிறப்போ
அதோட ருசியோ சூடோ நம்ம உணர முடியாத பருவத்தில் அதை குடிக்கிறோம். இப்போ அந்த மாட்டுப்பால் அப்படி வாங்குறப்போ அந்த வாங்கின பாத்திரமே லேசாக வெது வெதுன்னு இருக்கும். அதை அந்த நுரையோடு வாங்கி குடிச்சிட்டோன்னா ஒரு கிளாஸ் பால் குடித்தா வயிறு சுத்தமாக சரியாயிடும். எப்பேற்பட்ட சூடும் தணிஞ்சிடும். பல வகை பிரச்சனைகள் அந்த பால் குடிக்கிறப்போ தீரும். வயிற்று பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தீரும். அது மாதிரி அதில் பழக்கப்பட்டதுனால இந்த வாங்க குடம் பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், அந்த எதிர் பொங்கி மீதளிப்ப அப்படின்ற வார்த்தை ஏற்ற கலங்கள். எந்த பாத்திரத்தில் வச்சு இப்படி கறக்கிறாங்களோ கொஞ்சம் மேலே வர வர அந்த பால் கறக்கிறப்போ நுரைச்சிட்டு வரும். பால் ஒரு 2 அங்குலம் கீழே இருக்கும். ஆனால் அந்த நுரை மேலே வர்றதுனால அது நிறைய வழியே வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் அதில் இடம் இருக்கும், ஆனால் மேலே வரும். பால் காயும் பொழுது எப்படி பொங்கி வருதோ அது மாதிரி கறக்கும் பொழுதும் நுரைச்சிட்டு வர்றதுனால மீதளிப்ப வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் இடம் இருந்தாலும் பொங்கிட்டு வர்ற மாதிரி தெரியும். அந்த ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். நந்தகோபருக்கு சொந்தமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட பசுக்கள் இருக்குது. அதில் அந்த வச்சு கறக்கிற அந்த பாத்திரங்கள்லாம் பொங்கி வெளியில் வர்ற அளவுக்கு பால் சொரியுது பசுக்கள். எல்லாம் வளம். இப்போ மாதிரி கண்டதை சாப்பிட்டு பசுக்கள் வளரலை. முறையாக அப்போல்லாம் தீனி இருக்கும், நிறைய புல் இருக்கும். அந்த வயலில் போய் வயிறார சாப்பிட்டுட்டு வயிறார தண்ணி குடிச்சிட்டு நல்ல பால் சுரக்கும். இப்போ அந்த வசதிகள் மாடுகளுக்கு கம்மி. அந்த மாடு கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு கொட்டகை போட்டிருப்பாங்க. அதோட கழிவுகள் அடிக்கடி அதை விட்டு எடுத்துடுவாங்க, சுத்தப்படுத்துவாங்க. மாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் பால் ஆரோக்கியமாக இருக்கும்னு அதோட கழிவுகள் வெளியேற மாதிரி அந்த ஓரமாக சாய்வாக போட்டிருப்பாங்க. நடுவில் கிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் மாடுகள் இருக்கும், இந்த பக்கம் கன்றுக்குட்டிகள் இருக்கும். நடுவில் கிட்டின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் குச்சிகளால் தடுத்து வச்சுருப்பாங்க. அதில் வைக்கோலை போட்டுருவாங்க. அது இஷ்டம் போல் சாப்பிடும். அவுத்து விட்டாலும் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறுவடை பண்ண நெல்லோட தாள் வைக்கோல் அப்படின்னு பேர். அது பெரிய போராக போட்டிருப்பாங்க. மாடுகள் தன் இஷ்டத்துக்கு போய் தின்னும். அதே எங்கே பார்த்தாலும் கடிக்காமல் நல்லா குடஞ்சி சாப்பிட்டு வைக்க போர்லேயே ஓட்டை போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவு வயிறு ஃபுல்லாக அதுங்களுக்கு தீனி இருக்கிறதுனால நல்லா பால் கறக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். தினம் கழுவுறதுனால ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஏராளமான பசுக்களை உடைய நந்தகோபன் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பாலசாலி. எத்தனை அரக்கர்களை குழந்த வடிவத்திலே பல அரக்கர்களை அப்படியே வாழை பிடிச்சிக்கிட்டு சுழட்டி அடிப்பார். அது எங்கே போய் விடணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஊற்றமுடையாய் பலசாலி பெரியாய். இறைவன் பெரியவன்றதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. வானளாவி ஒரு திருவடியால் பூமியையும் இன்னொரு திருவடியால் வானத்தையும் அடைஞ்சிட்டு அடுத்தடிக்கு இடம் கேட்ட தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. மாற்றார்கள்லாம் எதிரிகள். அதாவது போர் செய்ததனால் வந்த எதிரிகள். இறைவனுக்கு எதிரிகள்னால் அரக்கர்கள் தான் எதிரிகள். இப்போது இறைவன் அந்த திருமாலை பார்க்குறதுக்காக, கண்ணனை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய வலிமையெல்லாம் தொலைஞ்சி போச்சு. தான்றதை விட்டாலே வலி தொலைந்ததாக அர்த்தம். இறைவனை பார்க்க வர்றப்போ அவங்களுக்கு ஆணவம் இருக்காது, மலங்கள் இருக்காது இல்லையா. மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உனக்கு எதிரில் அவங்களுடைய வலி தொலைஞ்சி போச்சு. உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. அவங்கெல்லாம் அவங்களுடைய வலியை தொலைச்சிட்டு உன்னோட வாசலில் வந்து உன் அடிபணியறதுக்காக காத்து நின்று அடிபணிகிறாங்க. அதே மாதிரி
உன்னுடைய மாற்றார் தான் அப்படின்னு நினச்சிக்காத. நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கும் எந்த வலியும் இல்லாமல் தொலைச்சிட்டோம். எதுவுமே எங்களுக்கு நான்றதே இல்லை, நீ போதும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். அவங்களாம் நிற்கிற மாதிரியே நாங்களும் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நீ தான் எழுந்து எங்களுக்கு வரமருளணும், உன்னுடைய திருவருளை கொடுக்கணும். நாங்கள் உன்னை போற்றி பாடிட்டு இதோ வந்து உன் வாசலில் நிற்கிறோம், பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் அருமையான பாடல். ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை தலைவனாக எண்ணி சாதித்து காட்டியவர். இது வரலாறு இல்லையா? இதுக்கு அடுத்தது இது அதாவது ஒரு சில விஷயங்கள் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து வரலாறு. அவங்க பாடியருடைய பாடல்கள்லாம் இருக்குல்ல, அவங்க வாழ்ந்தாங்க, இருந்தாங்க, திருவிளையாடல் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு பூமிக்கு வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக அவங்க அருளிய பாடல்கள் இருக்குது. இப்போ அடுத்தது மாணிக்கவாசக பெருந்தகை திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடுறாரு. திருவெம்பாவை பாடல் 20 பாடல்கள் பாடுறாரு. பாக்கி இருக்கிற 10 நாளைக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் 10 கொடுக்குறாரு. அதே சிவபெருமானை நோக்கி பாடப்பட்ட பாடல்கள். அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த திருப்பள்ளி எழுச்சியும் தினமும் பாட வேண்டிய பாடல்கள். இதெல்லாம் மார்கழிக்கு மட்டும் அல்ல, மார்கழியில் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்முடைய பிரம்ம முகூர்த்தமும் தேவ வருடமாகிய ஒரு வருடத்தின் விடியற்காலை நேரமாகிய டபுள் விடியற்காலை, நமக்கும் விடியற்காலை, தேவாண்டு கணக்குப்படியும் இந்த ஒரு மாதம் முழுதும் விடியற்காலைன்றதுனால இது இரட்டை சிறப்புடையது. அதனால் இப்போ எல்லாரும் இப்போவானும் மக்களுக்கு, அதாவது ஒரு எந்த ஒரு நல்ல விஷயமும் 21 நாள் பழகிட்டோன்னா அது பழகிடும், தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது பல விஷயங்களில் நிரூபிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த 21 நாள் விரதம் வைக்கிறது கூட, நோன்பு இருக்கிறது 21 நாள் செய்தாலே பழகிடும். இது வந்து உளவியல் பூர்வமாகவும் சொல்கிறாங்க. அந்த பழக்கம் அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 30 நாளைக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா 21 விட அதிகமாக ஒரு மாதத்துக்கானதை கொடுக்குறாங்க. அதை நாம் செய்தால் நமக்கும் பழக்கமாகிடும்ல. அதுக்காகத்தான் இத்தனை பாடல்கள் பாடுறாங்க. ஒரே ஒரு பாடல்லையே எல்லாம் புரிய வைக்கலாம்ல. ஆனால் இத்தனை பாடல்களை எது கொடுக்குறாங்க? நம்மை மாதிரி அன்பர்களுக்காக, அடியார்களுக்காக பாடப்பட்ட பாடல்கள். தினம் சொல்லுங்க, அப்படியே பழகிக்கோங்க, அப்படியே கடைப்பிடிச்சிக்கோங்க. இந்த 30 நாள் பழக்கத்தை 365 நாளுக்குமா நீட்டிக்கோங்க அப்படின்னு தான் அவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க. வெறும் 30 நாளுக்கான விரதம் அல்ல, குறைஞ்சபட்சம் 30 நாளாவது சொல்லுங்க. போற்றி என்பாள் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் தான் சிவபெருமான் குதிரை வாங்க போன ஒரு, அதாவது பாண்டிய மன்னன்கிட்ட முக்கிய பணியில் இருந்த, தலைமை பணியிடத்தில் இருந்த ஒரு அமைச்சர், தலைமையான அமைச்சர். அவர் மன்னன் அவ்வளவு நம்பிக்கைக்கு மன்னனுடைய நம்பிக்கைக்கு இடமாக இருந்தவர் மாணிக்கவாசக பெருந்தகை. உனக்கு எவ்வளவு வேணுமோ செல்வம் எடுத்துகிட்டு போய் குதிரையை வாங்கிட்டு வா. ஏன்னா இவருக்கு அந்த லட்சண சாஸ்திரங்கள்லாம் தெரியும், அத்துப்படி அவ்வளவு படித்தவர். அதனால் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி உள்ள, அதாவது போருக்கு குதிரைகள் வாங்க போகிறார். அதை மன்னர் அந்த அளவுக்கு நம்பி அனுப்புகிறார். இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அந்த லட்சண சாஸ்திரங்கள், குதிரைக்கு உரிய
சாஸ்திர முறைப்படி இந்த குதிரை எந்த குதிரை இருந்தால் போரில் வெற்றி பெறும், எது வாலிபமான குதிரை, எது ஆரோக்கியமான குதிரை அப்படின்றதெல்லாம் இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் இவர்கிட்ட அவ்வளவு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் என்ன பண்ணார், திருப்பெருந்துறையில் திருவிளையாடல் பண்ணி இவரை தன் பக்கம் இழுத்துட்டார். குதிரை வாங்க போனவரை குதிரை வாங்க விடலை பெருமான். அப்போ அந்த திருப்பெருந்துறையினுடைய அழகு எப்படி இருக்குன்னா, சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறை. சேர் இருக்குது, நிறைய சேர் இருக்குது, ஊரை சுற்றி நிறைய குளம் குட்டைகள் அதெல்லாம் இருக்குது. அதனால் அங்கே தாமரைகள் மலர்ந்துருக்கு, நிறைய மலர் இருக்குது. வயல் வளம், நீர் வளம் இருக்கிறப்போ வயல், மரம், செடி, கொடி, மலர், காய், கனி எல்லாமே வளமாக இருக்கும். நீர்நிலைகள் வளமாக இருந்தால், நிரம்பி இருந்தால் இதெல்லாம் தானே வளமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திருப்பெருந்துறையில் கமலங்கள் நிறைய பூத்துருக்கு. நீர்வளம் நல்லா இருக்கிறதுனால வயல் சூழ்ந்து இருக்குது. அந்த ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராம மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அங்கேயே விளையணும். அதுதான் அந்த கிராமத்தோட சிறப்பு. வயலில் விளையக்கூடிய பொருட்கள் வயலில் விளையும். வீடு, தோட்டம், அது மாதிரி ஏரிக்கரை, குளக்கரை, அந்த நீர்நிலைகளோட கரைகளில் பல வகை மரங்கள் இருக்கும், தோட்டங்கள், தோப்புகள் அது மாதிரி இருக்கும். அந்த கிராமத்திலேயே ஒரு வளம் தெரியும். அந்த மாதிரி மலரும் தன் வயல் சூழ், அதாவது இப்போ குளம் இருக்குது, சேர் இருக்குது, தாமரை மலர்ந்துருக்கு, இதெல்லாமே குளு குளுன்னு இருக்கிற இடம். வயல் இருக்குது, வயலில் பசுமையான நெல் விளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த நெல் நாற்று விடுறாங்கல்ல, அது ஒரு அழகு. அந்த நாற்று காற்றுல ஆடுறப்போ அழகாக கடலில் அலை வர்ற மாதிரி இந்த அந்த நாற்றங்காலில் ஒரு அலை அடிக்கிற மாதிரி இருக்கும், காற்றலை. அந்த காற்றலையில் அந்த நாற்றங்கால் அழகாக மென்மையாக பூ போல் மென்மையாக பச்சையாக பட்டு விரித்த மாதிரி அழகாக ஆடும். அந்த காற்றோடையே போகும் அந்த அலை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அந்த வரப்பு வரைக்கும் அந்த அலை போகும். அது மாதிரி நாற்றங்கால் ஒரு அழகு, வயல் ஒரு அழகு. அதில் கதிர் வந்து நிற்கிறப்போ அது ஒரு அழகு, பொன்வண்ணமாக இருக்கும். முன்னாடி பச்சை பசேல்னு இருக்கும், அப்புறம் லேசாக வெடுக்கும், பொன்னிறமாகும், கதிர் நேராக நிற்கும். அது கதிர் பால் இருக்கிறப்போ நெல் அரிசி உள்ள மணி இல்லாத போது நேராக இருக்கும். நெல்லெல்லாம் முட்டை அப்படியே சாஞ்சி இருக்கும், அழகாக இருக்கும். அந்த பொன்னிறமான வயல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல் அங்கெல்லாம் நீர் வளம் இருக்கிறதுனால தண்ணுன்னு குளிர்ச்சியாக இருக்குது, குளு குளுன்னு இருக்குது அந்த ஊரே. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே போற்றி. என் வாழ் முதலாகிய பொருளே, நான் உன்னை போற்றி வணங்குறேன். புலர்ந்தது, பொழுது விடிஞ்சுது, பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். எனக்கு அருள் கொடுக்கறதுக்காக உன்னுடைய திருமுகத்தில் அந்த புன்சிரிப்போடு வந்து எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம். நாங்கள் சந்தோஷமாக வந்திருக்கோம். உன்னுடைய இவ்வளவு அழகான ஊர், உன்னுடைய திருவடி தொழறதுக்காக நாங்கள் விடியற் காலையில் புறப்பட்டு வந்திருக்கோம். மலர்கள்லாம் அழகாக பூத்துருக்கு, புதுசாக பூத்த மலர்களில் மனம் நிறைஞ்சி இருக்குது. உன்னுடைய திருவடிக்கு ஏற்ற அழகான மலர்கள் எல்லாம். தாமரைன்னா திருவடிக்கு ஒப்புமைப்படுத்துவாங்க. கண்களுக்கு, பெண்களோட கண்களுக்கு அந்த தாமரை இதழ்களை ஒப்புமைப்படுத்துவாங்க. அதுபோல் பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம். திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய இவ்வளவு அழகான திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபெருமானே, ஏற்று உயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கொடி, உன்னுடைய கொடி ஏறு பறக்கக்கூடிய கொடி,
அந்த என்னை ஆளக்கூடியவன் நீதான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருந்தகை பாடுறார். அதுக்கு அடுத்தது நாம் இப்போ வழக்கம் போல் ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய பாடல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரண்டு, அதாவது அது அகவற்பா நீளமாக போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து சொல்ல முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்ருக்கோம். முதல் நாள் கொஞ்சம் சொன்னோம். இதுக்கு முந்தின பதிவில் தூம்புடை எயிற்று பாம்பணி சித்தன் அப்படின்ற ஒரு வரியில் ஒரு மிகப்பெரிய கதையே சொல்லியிருக்கார் ஞானியார் சுவாமிகள் அப்படின்னு பார்த்தோம். தூம்புடை எயிறுன்னா உள்ள ஹோலாக இருக்கும், இந்த யானை தந்தம் உள்ள ஹாலோவாக இருக்கும். அழகாக அந்த தந்தம் அழகாக அந்த நிறத்தில் அழகாக இருக்கும். இங்கே யானையோட உடம்புல ஒட்டி இருக்கிற பகுதி பெருசாக இருக்கும். வர வர குறுகிட்டு வந்து அந்த நுனி ரொம்ப அழகாக இருக்கும், பலமாக இருக்கும். அப்பேற்பட்ட தூம்புடை எயிறு இப்போ இந்த யானையை நம்ம அழகை மட்டும் வர்ணிக்க முடியாது. மிகப்பெரிய யானையை வேணுன்னே தாருக வனத்து ரிஷிகள் அனுப்பிச்சாங்க. அதை தன்னுடைய வலிமையினால் இறைவன் அந்த யானையை முழுங்க வச்சு அதோட வயிற்றுக்குள்ளே இவர் போய் அந்த யானையோட வயிற்றை கிழிச்சி தான் பெரியவரானார். யானையோட வயிறு கிழிஞ்சிது. அந்த தோலை உரித்து தனக்கு ஆடையாக போர்த்தி கொண்டார் அப்படின்ற கதையை என்னெல்லாம் அனுப்பிச்சாங்களோ எல்லாத்தையும் இவர் பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது இப்போ அதோட தொடர்ச்சியாக பார்க்குறோம். சொல்லுவது உண்மையாக துணிந்து அடியேங்கள் வாழ இத்தரையில் வந்த சர்க்குருவே அப்படின்னு சொல்லி முடித்தாங்க முந்தின பதிவில். அடுத்து செந்தாமரைவதி செம்மல் செய் உலகில் மக்களாய் பிறந்தோர் வாய்த்திடும் தலங்கள் நலங்கள் அறம் பொருள் இன்பம் அமல வீடென்ன நான்கென அறைவர் ஞானம் சேர் பெரியோர் அந்நலம் நான்கில் அழிவில் வீடே மேலாக் கொள்வது விவேகிகள் கடமை. அந்த நல் வீடும் அமல ஞானம் கொடே பெறுதல் வேண்டும். பேதமை அகற்றும் ஞானமும் இணையில் மானமர் கையன் வலமழு அமர்ந்த வள்ளல். அவர் இளமதியும் சொல்லிகிட்ருக்கார் அப்படின்னு முடிக்கிறாங்க. அவங்க முடிக்கலை, நாம் அங்கே நிறுத்திக்கிறோம். செந்தாமரைவதி செம்மல் செய் உலகில் பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் மக்களாய் பிறந்தோர் வாய்த்திடும் நலங்கள், இந்த பல உயிரினங்களை படைக்கிறாங்க இல்லையா. ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு வரைக்கும் உயிரற்ற பொருட்களும் படைக்கப்பட்டது. மாயையின் துணை கொண்டு படைக்கப்பட்டது. அந்த படைத்தலில் தொழிலை செய்தவர் பிரம்மன். அந்த உலகத்தில் மக்களாய் பிறந்தோர் 6 அறிவு, அதாவது பகுத்தறிவுன்ற ஒன்று மற்ற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. மனித உயிர்களுக்கு மட்டுமே பகுத்தறிவு இருக்குது. அந்த மக்களாய் பிறந்தோர் வாய்த்திடும் நலங்கள், அவங்களுக்கு மக்களாய் பிறந்தோருக்கு நலங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்னா அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த 4ம் முக்கியமான 4 நல்ல விஷயங்கள். அதில் அமல வீடென்ன நான்கென அறைவர் யார் சொல்லுவாங்க? ஞானம் சேர் பெரியோர். ஞானிகளால் சொல்லப்படுறது அறம் பொருள் இன்பம் வீடு எனும் 4 நலங்கள். ஞானம் சேர் பெரியோர் சொல்கிறாங்க. அந்நலம் 4 அவங்க 4 சொல்கிறாங்க. அந்நலம் 4 அழிவில் வீடே மேலாக்கொள்வது விவேகிகள் கடமை. அறம் பொருள் இன்பம் அங்கே போகிற வழி தான். ஒரு இடத்துக்கு போகிற பாதை போல் அற வழியில் போனோம், பொருள் செலவு பண்ணணும். நம்ம கையில் இருக்கிறது கிடைக்கிறது, இறையருளால் கிடைக்கிறது பொருள். அற வழியில் போய் பொருள் ஈட்டி இன்பம் பயக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஜீவகாருண்யம் நிறைந்த செயல்களை செய்யும் பொழுது அமல வீடு கிடைக்கும். இப்படின்னு இந்த 4 தான் முக்கியம்னு ஞானம் சேர் பெரியோர் சொல்லியிருக்காங்க. அந்த 4ல்
விவேகிகள் எதை சொல்லுவாங்கன்னா, அறம்பொருள் இன்பம் மூணும் இங்கே போகிற வழி மட்டும்தான். ஆனால் அழிவில் வீடே மேலாக கொள்வது விவேகிகள் கடமை. இந்த மூணையும் கொண்டு அந்த அழிவில்லாத அந்த வீடு பேர் அடையிறது தான் முக்கியம். இதுதான் உயர்ந்தது. இதுக்காகத்தான் அறம்பொருள் இன்பம் வகுக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மேலாக்கொள்வதே விவேகிகள் கடமை. விவேகம் உள்ளவர்கள் இந்த அழிவில் வீடு அடையணும்னு நினைக்கணும். அந்த அழிவில் வீடு அடையிறதுக்கு இந்த 3 நலங்களையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த நல் வீடும் அமல ஞானம் கொண்டே பெறுதல் வேண்டும். அந்த வீட்டை ஞானத்தை கொண்டு தான் அடைய முடியும். ஞானம் இருந்தால்தான் முத்திப்பேறு கிடைக்கும். முத்திப்பேறுன்றது ஞானத்தோட முடிந்த நிலை. அந்த ஞானத்தை கொண்டு தான் அந்த நல் வீட்டை அடைய முடியும். அதனால் பேதமை அகற்றும். இந்த முன்னாடி அந்த ஞானம்ன்றது எதுக்கு? பேதமை அகற்றணும். அதாவது இருக்கிற குற்றங்கள், மாசு, ஆணவம், மலம் எல்லாம் போனாதான் அமல வீடு. இந்த எல்லாம் போன பிறகு அமல வீடு. இதையெல்லாம் நம்ம அந்த அறம்பொருள் இன்பத்தை கடைப்பிடிச்சி நம்ம இந்த இடத்துக்கு வரணும். அந்த பேதமையை அகற்றக்கூடிய அந்த ஞானத்தை கொண்டு தான் நல்வீடு அமைய முடியும். பெறுதல் வேண்டும். பேதமை அகற்றும் ஞானமும் இணையில் மான் அமர் கையன் வள மழு அமர்ந்த வள்ளல். அந்த இறைவனுடைய திருவடி சிந்தனை நமக்கு இருந்தால்தான் இது எல்லாமே அமையும். ஒவ்வொன்றும் அமையறதுக்கு காரணமே நாம் அழணும். அழுதா தாய்க்கு பால் சுரக்கும், வருவாங்க, பால் தருவாங்க, ஞானம் கிடைக்கும். ஞானத்துக்கு அப்புறம் முத்தி கிடைக்கும். ஆனால் முதல் வேலையை யார் செய்யணும்? நாம் தானே. நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கணும். முதல்ல வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நாம் நினைக்கணும், நாம் இந்த மாய வாழ்க்கையில் இருக்கோம், இது அழியக்கூடியது, கரையக்கூடியது, பிறவியில் சுழல வைக்கக்கூடியது, யமன் கையில் சிக்குவது தென்னம்தானே அப்படின்வார் சுவாமிகள் ஒரு பாடலில். இதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிற என்னதான் சுகபோகங்கள் அனுபவித்தாலும் கடைசியாக யமன் கையில் சிக்குவோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அமல வீட்டு மேலே பற்று வரும். அப்பா பிறந்தது போதும், இனி கருவறையில் போகாமல் இருக்கணும். பட்டினத்தடிகள் பாடுவார். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் போரன்னை கருப்பையூர் வாராமல் என்னை காப்பாற்று. எப்படி காப்பாற்றணும்? இன்னொரு தடவை நான் ஒரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது. என்னை படைச்சி நான் பிறவிதோறும் போய் நான் உடம்பு சலித்து போயிட்டேன். பிரம்மன் இருக்கானே என்னை இத்தனை பிறவிகளில் படைச்சி அவன் கை சலித்து போயிட்டான். மாதா என்னை இத்தனை பிறவிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதா தான். நம்ம பசு வயிற்றில் பிறக்கிறோமோ, மான் வயிற்றில் பிறக்கிறோமோ, புலி வயிற்றில் பிறந்தோமோ, யானை வயிற்றில் பிறந்தோமோ, புல் வயிற்றில் பிறந்தோமோ, எல்லாமே ஒரு மாதா. ஒரு மாதாவால் தான் ஒரு கருவிலேருந்து இன்னொன்று வருது. வாழை மரத்தோட கீழ்கன்றுக்கு வாழை மரம் மாதா இல்லையா? அதுபோல் ஒவ்வொரு விதைக்கும் அதோட தாய் மரம், தாய் செடி, தாய் கொடி இருக்குது. ஒரு அவரை விதைக்கு அந்த அவரை கொடி தான் மாதா. அதுபோல் எல்லா படைப்புலேயும் மாதா இருக்காங்க. அது மாதிரி இறைவா இருப்பையூர் வாழ் சிவனே, என்னை இது மாதிரியெல்லாம் நான் சலித்து போயிட்டேன். பிரம்மா சலிச்சிட்டார், எங்கள் அம்மாலாம் எல்லா பிறவி அம்மாவையும் சேர்த்து. மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற்கான்னு நாம் முதல்ல நினைக்கணும். நினச்ச பிறகு தான் அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். நம்ம நினச்சாதான் கேட்போம்.
அப்பா போதுமடா சாமி, பட்டதெல்லாம் போதும் இந்த பார்மேல் பிறந்து இறந்து, கெட்டதெல்லாம் நீ எறிவாய் கெதியன் பராபரமே அப்படின்வார் சுவாமிகள். அதுபோல் இதுவரைக்கும் நம்ம பிறந்து 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 பல பிறவிகள் பல வகை துன்பங்களை அனுபவிச்சிட்டோன்றதை உணர்கிற போது நம்ம இந்த மாய வாழ்க்கையில் இருக்கோம். கிடைக்கிற இன்பங்கள்லாம் சிற்றின்பங்கள். இனிமேல் இது மாதிரி நம்ம பிறக்க வேணான்ற எண்ணம் நமக்கு எப்போ வருதோ அப்போ இறைவனுடைய கருணை இருந்தால்தான் மற்றதெல்லாம் ஒன்றொன்னா சித்திக்கும். கடைசியாக வீடு பேரும் சித்திக்கும். இதையெல்லாம் யார் தரணும்? ஞானமும், அந்த பேதமையை அகற்றக்கூடிய ஞானமும், இணையில் மானமர் கையன் வளமழு அமர்ந்த வள்ளல் இளமதி சூடிய வள்ளல் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம நிறுத்துவோம். நான் அடுத்த பதிவில் அடுத்ததுலேருந்து தொடருவோம். இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதனால் இந்த நல்ல விஷயங்களை ரசிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் திருவடி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழியன் நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடப்பட்ட, ஞானியார் சுவாமிகளால் பாடப்பட்ட இந்த பாடல் நாளை தொடரும். வாழ்க வளமுடன்.